வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் மீது எஃப்ஐஆர் வழக்கு செய்ய தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் கடந்த அதிமுகவின் ஆட்சியின் பொழுது சாலை டெண்டர் முறைகேடு எடப்பாடி பழனிசாமியின் மீது வழக்கு பதிவு செய்ய தற்பொழுது முறைகேடுகள் அனைத்தையும் ஆராய்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் சில நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் IPS அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரது மீதும் தற்பொழுது பழைய வழக்குகளை விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும். இன்று ஏவா வேலு அவர்கள் உள்ளிட்ட அவரது அலுவலகங்கள், பண்ணை வீடுகள் அனைத்திலும் சோதனைகள் நடத்தப்பட்டு பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் குறிவைத்திருப்பதாகவும் எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது நடந்தால் நிச்சயம் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது அதிமுக தப்பித்துவிட்டது. ஆனால் தாவேகாவின் ஆட்சியில் நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்கு உள்ளாகும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே பல்வேறு பிரிவுகள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு குறிப்பிட்ட அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளனர். கூடுதலாக 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யவும் திட்டமிட்டுள்ளனர். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் அரசியல் களத்தில் ஒரு பேர் இயக்கமாக தற்பொழுது மாறக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி மீது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டாலோ லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினாலோ அது மேலும் அதிமுகவிற்கு பாதிப்பையும் பிரச்சனையையும் அதிகப்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு ஒரே வழி, உண்மையாக எடப்பாடி எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்றால் அவர் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆனால் முறைகேடோ தவறோ நடந்திருந்தால் நிச்சயம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டுமல்ல அதிமுகவிற்கும் அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற தகவலும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்தமான முறைகேடுகள் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த பொழுது அவர் செய்த ஒட்டுமொத்த ஊழல்களும் தாவேகாவின் ஆட்சியில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமி மீது தவறுகள் இருந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாமா வேண்டாமா என்பதை மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தற்பொழுது நிலைமை என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் தவறானதன் காரணமாகத்தான் மக்கள் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து விட்டார்கள். இனியும் அதிமுகவில் எடப்பாடி நீடிக்கலாமா வேண்டாமா என்பதை இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக நடைபெறக்கூடிய அந்த விசாரணை தான் அடுத்த முடிவை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் மற்றும் திமுகவின் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வைத்து விசாரணை நடத்துவது முதல்வர் விஜய் அவர்களது அரசியல் சரியா தவறா அல்லது பழிவாங்கும் நோக்கத்துடன் முதல்வர் விஜய் அவர்கள் செயல்படுகிறாரா என்பதை கமெண்ட் வாயிலாக உண்மையான தமிழக மக்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.